الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. آمنت بالله العلي العليم ورسوله الكريم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஏவல்களை எடுத்து நடந்து விலக்கல்களை விட்டு தவிர்ந்து அவனை உள்ளும் புறமும் அஞ்சி பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் அல் கரீமில் அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள், துர்பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள். இல்லல்லதீன ஆமனு, மூமின்களை தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொண்டு ஈமானுடைய காரியத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மூமின்களை தவிர. மூமின்கள் துர்பாக்கியவான்கள் அல்ல, மூமின்கள் நர்பாக்கியவான்கள். அல்லாஹ் மஜ்அல் நஸீபனா ஃபில் ஆமீன். இல்லல்லதீன ஆமனு, மூமின்களை தவிர. வஅமிலு ஸாலிஹாத்தி, சாலிஹான அமல்களை, ஈமானோடு சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர. வதவாஸு பில் ஹக்கி, சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்களை தவிர. வதவாஸு பிஸ் ஸப்ர், பொறுமையாளர்களை தவிர. அப்ப மூமின்கள், சாலிஹீன்கள், சாதிகீன்கள், சாபிரீன்கள், 4 ஜமாத்துகளை அல்லாஹ் நமக்கு நஷ்டவாளிகள் அல்ல, துர்பாக்கியவான்கள் அல்ல, நர்பாக்கியவான் என்பதாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் சொல்லி தர ரப்பல் ஆலமீன். இந்த 4 ஜமாத்து மாசால நர்பாக்கியவான்கள். இந்த 4 சேராதவன் எல்லாரும் யாரு? துர்பாக்கியவான்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாதாரணமா சொல்லல, வல் அஸ்ர்ங்கறான், காலத்தின் மீது சத்தியமாக. இதுக்கு இப்படி ஒரு தஃப்சீர் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான வாழ்வியல் மீது சத்தியமாக. வல் அஸ்ர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான வாழ்வியல் மீது சத்தியமாக.
இன்னல் இன்சான லஃபி குஸ்ர். யார் ஈமான் கொள்ளலையோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான் யாருக்கு நசீபாவலையோ, அவன் இந்த உலகத்தையே உள்ளத்துல வச்சு உருட்டி விளையாடினால என்ன, அவன் நர்பாக்கியவான் அல்ல, அவன் துர்பாக்கியவான் என்பதாக குர்ஆன் என்ன செய்து அறுதியிட்டு உறுதி செய்து. மாஷா, நர்பாக்கியவான் மூமின்கள் தான், ஈமானோடு சாலிஹான அமல் செய்யக்கூடிய சாலிஹீன்கள் தான், சாதிகீன்கள் சத்தியவான்கள் தான், சாபிரீன்கள் பொறுமையாளர்கள் தான். இந்த 4 ஜமாத்திலே சேராதவர்கள் மூமினாகி சாலிஹாகி சாதிகாகி யாரு சாபிராகவில்லையோ அவனெல்லாம் என்ன துர்பாக்கியவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாய் நமக்கு ரப்புல் ஆலமீன் நன்மாராயம் செய்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹமத் தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனில் ஆஸீம் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வலம் நாயக கோமான் ஈமானுடைய காரியத்தில் நமக்கு எந்த அளவுக்கு நாயகம் கண்ணும் கருத்துமாக இருக்க சொல்கின்றார்கள் என்றால், நம்முடைய சகவாசம் தோழமை கூட, நம்முடைய தோஸ்தி நட்பு கூட மூமின்களோடு இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். லா துஸாஹிப இல்லா மூமினா. உங்களுடைய நட்பு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய சேர்மானம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூமின்களோடு அல்லாமல் அதற்கு மாறானவர்களோடு இருக்க வேண்டாம் என்பதாக மாஷா அல்லாஹ் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய சத்திய சன்மார்க்கத்தை இந்த உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான ஷரியத்தை முஹம்மதியாவை 8 திக்கும் 14 கோணமும் நிலைநிறுத்திய நாயகராக ஜொலிக்கக்கூடிய அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அபி முஹம்மது சையத் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி ஜாஃபரி ஜீலானி நாயகம் அவர்கள் பயான் செய்கின்றார்கள். உங்களுடைய சகவாசம், உங்களுடைய நட்பு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூமின்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சார்ந்தவர்களோடு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் வலுவாக்கிக் கொள்ளுங்கள், பலமாக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு மாறாக யார் ஒருவன் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணான ஒரு மனிதனுக்கு, சுன்னத்து ஜமாஅத் கொள்கைக்கு மாற்றமான ஒரு மனிதனுடைய சலாமிற்கு பதில் ஜவாபு செய்தாலும் கூட, சுன்னத் ஜமாஅத் கொள்கைக்கு மாற்றமான ஒருத்தர் சலாம் சொல்றான், அவன் சலாமுக்கு பதில் கூறினாலும் கூட அவன் இந்த தீனுக்கு அவன் தீங்கு இழைத்து விட்டான், அவன் ஷரியத்துக்கு துரோகம் செய்து விட்டான், அவன் ஷரியத்துக்கு துரோகம் செய்து விட்டான், அவன் சத்தியத்தில் இல்லை. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணான மனிதர்களுடைய சலாமுக்கு ஜவாபு சொன்னாலும், அவன் மறையதாக நோயாளியாக இருந்து அவனை போய் சுன்னத் ஜமாஅத்துள்ள போய் விசாரித்தாலும், அவன் இறந்தால் அவனுடைய ஜனாசாவில் போய் கலந்து கொண்டாலும், அவன் ஹக்கான தீனுல் இஸ்லாம் ஆகிய ஷரியத்தை முஹம்மதியாவிற்கு அவன் துரோகம் செய்த பாவியாவான் என்பதாக கௌசுல் ஆலம் எச்சரிக்கின்றார்கள். காரணம் என்ன?
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான், ஹக்கான ஈமான், குர்ஆனும் ஹதீஸும் எந்த ஈமான் நமக்கு சொல்லித் தரதோ அந்த ஈமான் இருக்கக்கூடிய ஒரே கூட்டம் யாரு? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கூட்டம் தான். மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாய் மலர்ந்தருள் செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல ஆகிர ஜமானால ஹக்கான தீன் எந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை குறித்து வல்லலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாய் மலர்ந்தருள் செய்யக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாஷா பதஅ இஸ்லாம் கரீபா வஸயஊது கமா பதஅ கரீபா. இஸ்லாம் என்பது கொஞ்சம் பேரை கொண்டு தான் தொடங்குச்சு, சொற்ப நபர்களை கொண்டுதான் அது உதயமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வருஷம் இடைவிடாம தாவத் செஞ்சுட்டே இருந்தாங்க. 6 வருஷத்துல 40 பேர் கூட நிறையல, 40 பேரும் கம்மியா தான் இருந்துச்சு. 6 வருஷத்துக்கு பிறகுதான் மனுஷால என்ன கூடுனுச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் 6 வருஷம் கழிச்சு தான் இஸ்லாம கபூல் செஞ்சாப்ல. அப்ப நாயகம் என்ன திருவிழம் போறாங்க? பதால் இஸ்லாம கரீபா. இஸ்லாம் மாஷாஅல்லாஹ் என்ன சொற்ப நபர்களை கொண்டுதான் அது தோன்றியது, உதயமானது, ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சு. வஸயஊது கமா பதா கரீபா. அது கடைசி காலத்துல என்ன அது போல அது கொஞ்சம் பேர்கிட்ட தான் இஸ்லாம் இருக்கும், இஸ்லாமிய வேஷங்கள் இருக்கும். இஸ்லாம் இருக்கிறது கொஞ்ச நபர்கள்ட்ட. அது ஆரம்ப காலத்துல உதயமாகும்போது எப்படி எண்ணிக்கையில ஆட்கள் ரொம்ப கம்மியான ஆட்கள் இருந்துச்சோ, அது போல கடைசி காலத்துல என்ன எண்ணிக்கையில ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கும். வஸயஊது கமா பதா கரீபா ஃபதூபா லில் குரபா அல்லாஹு ஜல்ல நஸீபனா ஃபித்தார். ஆமீன். நாயகம் அவர்கள் அந்த ஹக்கான தீன்ல இருக்கிற அந்த சொற்ப நபர்கள், கம்மியான கொஞ்ச நபர்கள் மீது தூபா எனும் சோபன காற்று வீசட்டுமாகன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாசி வழங்குறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மாஷா அல்லாஹ் நாம் வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். மாஷா அதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மாஷா காரணம் என்ன? அமல்களை கண்டு, இபாதத்துகளை கண்டு ஒரு மனுஷன் என்ன ஈமானுடைய வேல்யூவேஷன் தெரியாமல் அமல்களை பார்த்து அவன் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இவ்வளவு தெளிவா சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் ஈமான் இருந்தால்தான் அமல் சாலிஹான அமல் ஆகும். ஈமான் இல்லாவிட்டால் அந்த அமல்ல என்ன ஒரு இஸ்லாஹியத்தும் இருக்காது என்பதற்காக தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நர்பாக்கியவான்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன சொல்றான்? இல்லல்லதீன ஆமனுங்கற. மாஷா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான்ல என்ன உண்மை விசுவாசிகளாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அமல் சாலிஹீன்களாக இருப்பார்கள். வதவாஸு பில் ஹக், ஹக்ல இருக்கிற சாதிகீன்களாக இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் வதவாஸு பிஸ் ஸப்ர், அவர்கள் மாஷா அல்லாஹ் சாபிர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லி தரார். மாஷா ஆயா அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை, கொள்கையை நாம் பேணி வாழக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அர்ஹமர் ராஹிமீனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேனி ஷரீஃபனுடைய பரக்கத் சேவை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின்
وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله وبه نستعين. أشهد أن لا إله إلا الله أوله وآخره وظاهره وباطنه. أشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح الخاتم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الله: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه، وعلى أبوين كريمين شريفين طيبين طاهرين نيرين نسيرين رؤوفين ملكين مخدومين قطبين غوثين صديقين مصطفين مجتبين عبد الله آمين عليهم الصلاة والسلام، وفعل علينا البركات منهما جهر الدلال. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه، وعلى زوج النبي صلى الله عليه وسلم والأم المؤمنين السيدة خديجة الكبرى عليها الصلاة والسلام، وفعل علينا البركات منها جهر الدلال. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه، وعلى بضعته الكريم كبد رسول الله مضغة محمد فاطمة البطول عليها الصلاة والسلام، وعلى علينا البركات منها دهر الدلال. ورضي الله عن ذوي قدر، ورضي الله عن خليفة رسول الله أبي بكر الصديق رضي الله تعالى، سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى، ذو النورين عثمان بن عفان رضي الله تعالى، وصي رسول الله علي كرم الله وجهه عليه الصلاة والسلام، أمير المؤمنين حسن مجتبى عليه الصلاة والسلام، إمام علي مقام سيدنا حسين عليه الصلاة والسلام، أبو الفضل العباس عليه الصلاة والسلام، أما رسول الله حمزة الكرار عليه الصلاة والسلام، جميع صحابة قرابة رسول الله صلى الله عليه وآله وسلم، وشرف وكرم وتولم خصوصا إلى حضرة سيدنا طفيل رحمة للعالمين زينة الحند تميم أنصار صحابي رسول رضي الله تعالى، وفاض علينا البركات من دهر الدلال، خصوصا إلى حضرة سيدنا غوث الله محي الدين أبي محمد سيد عبد القادر الحسن والحسين جعفر الجيلاني رضي الله تعالى عنه، وفاض علينا البركات من دهر الدلال. جميع عباد الله الصالحين رضوان الله تعالى عنهم أجمعين، ونفعنا من بركات دهر الدلال. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا وجميع أمة محمد صلى الله عليه وسلم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا، اللهم إنك عفو تحب العفو فاعف عنا، اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. يا كريم يا رحيم يا رحمن يا الله، فضل من الله ونعمة ومغفرة ورحمة وعافية والسلامة. نستغفر الله نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، فلا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم ارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي على دعواهم فيها. سبحانك اللهم تحية فيها سلام، وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.